ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, மீண்டுமாய் இந்த 3 மணி திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொண்ட பதுவை நகர் இப்பொழுது அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்திலே சிறப்பாக அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் அந்தோணியார் வழியாக கொடுக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்பும்படியாய் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, சிறப்பாக புனித அந்தோணியாருடைய இந்த பெருவிழா நாளிலே சிறப்பாக நாம் இரக்கத்தின் தூதுவர்களாய், ஆண்டவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழா நாள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நமக்கெல்லாம் இரக்கம் உண்டா? உங்களுக்கெல்லாம் இரக்கம் இருக்குதா? இரக்கம் உண்டா? ரோட்டில் போகும்போது யாராவது உங்களை இடிச்சிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டாய் என்ன பண்ணுவீங்க? உடனே சத்தம் வரும். உடனே சத்தம். யாரா? என்னடா நினைச்ச? நான் யாரு தெரியுமா? பிரியமானவர்களே, கோபம், இன்னைக்கு சினம், சீற்றம், பழிச்சொல், பொறாமை, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகமே ஒரு விதமான சுயநலம், வன்முறை இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் உலகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சீரியல்ல, சினிமாவில், எந்த சீரியல் எடுத்து பாருங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் தான் சண்டை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல்லையே சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது, நாங்கள் பார்க்குறதே அது மட்டும்தான் சாமி, எங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சீரியலில் தான் இருக்குது சாமி. இன்னைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் சண்டை, எங்கே போனாலும் சச்சரவுகள், எங்கே போனாலும் இழப்புகள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அந்தோணியாருடைய விழா நாளில் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்பி அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லணும், பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தம் பத்தாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், பூசைக்கு வரத்துக்கு முன்னாடி அபுக்கு அபுக்கு அபுக்குன்னு சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கிறான். ஐயோ சாமியார் வந்துட்டார், பூசை ஆரம்பிக்க. சாப்பாடு முக்கியமா, பூசை முக்கியமா? இன்னைக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சாப்பாடு தேவை, காசு பணம் தேவை. இதையெல்லாம் தாண்டி பழமொழி சொல்லுகிறோம், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும், 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும். அந்த அம்மா இங்கிலீஷ் பேசுது, ஒரு வயசான அம்மா. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இன்னைக்கெல்லாம் பீஸ் ஆஃப் மைண்டு, நிம்மதி நிம்மதி நிம்மதி. அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு நிம்மதி? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நிம்மதி வேண்டி கோயில் கோயிலா போறான், கோயில் கோயிலா போறான். அப்போ ஒரு சாமி அவனுக்கு தரிசனம் கொடுக்குது, உனக்கு நிம்மதி வேண்டுமா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் போவாத கோயிலே கிடையாது. ஏண்டா அப்படின்னா, ஐயோ கடவுளே, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நிம்மதியை தேடி போனோம், அதுக்கப்புறம் ஐயோ ஏண்டா இந்த வாழ்க்கை. ஒரு சில பேர் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் சாமியார் ஆகிட்டீங்க ஃபாதர், நல்ல காலம் சாமியார் ஆகிட்டீங்க, நீங்கள்லாம் கல்யாணத்தை மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் மட்டும் எங்களை மாதிரி 2 பிள்ளைய மட்டும் பெற்றிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலத்தில் நம்ம பெற்றதெல்லாம் பிள்ளையா? இல்லை சாமி, தொல்லை சாமி. பிறக்கும் போதே செல்போனை பிடிச்சிட்டு தான் பிறக்குது. பிறக்கும் போதே முளைச்சி 3 இலை வர்றதுக்குள்ள அது எதை பார்க்குது? செல்போனை தான் பார்க்குது. அந்த செல்போனை பிடிக்கிட்டா கத்த ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டவே முடியாது. ஆக இன்னைக்கு எந்த குடும்பத்திலும் நிம்மதியை பார்க்க முடியவில்லை, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியை பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகமே ஒரு விதமான பரபரப்பான ஒரு உலகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நம்முடைய புனிதர் அந்தோணியார் கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய இரக்கத்தின் பரிசான அந்த நிம்மதியை, அமைதியை நமக்கு வரமாக தர இன்னைக்கு இந்த விழா நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு புனிதராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லணும், உங்களுக்கு. நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு
உங்களுக்கு அமைதி உண்டாகுக. நிறைய பேர் பக்கத்துல பார்க்க சொன்னா பார்க்கவே மாட்டேங்கிறா. எது மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் வந்து பக்கத்துல உட்காந்துரு. நிறைய பேர் புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு தான் மூஞ்ச பார்த்துக்கிறா. ஐயோ கடவுளே, தூங்கி எழுந்தா இதை தான் ஃபாதர் பார்த்துட்டு இருக்கிறேன், திரும்ப பார்க்க சொல்றீங்களே. இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. சில பேர் கையை தூக்கி காட்டும் போதே தெரியுது. நிப்பாட்டு, நீ முதல்ல நிப்பாட். நீ வந்து எனக்கு சொல்றியா? உன் வாய் என்ன வாயின்னு எனக்கு தெரியும். உன் வாயை திறந்தாலே கரெக்டு. உன் வாயை திறந்தாலே இது நல்ல வாயா? அடப்பாவி மக்களா, அந்தோணியார் கோயிலுக்கு வந்து இப்படியா? ஏன்னா அவர் நன்னாக்கு அழியாத நற்றவர். அவருடைய நாக்கு நன்மையை மட்டும்தான் சொல்லும், உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நாக்கு தான் பிரச்சனை. நம்முடைய நாக்கு தான் பிரச்சனை. ஒரு மனுஷனுடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த நாக்கு. ஒரு குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் இந்த நாக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்துக்கு காரணமே இந்த நாக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்தோணியார் கடவுளுடைய இரக்கத்தை கண்டு பாவித்தார். ஆண்டவர் கொடுத்த அமைதியை அவர் வரமாக பெற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய நாவு நன்னாக்கு அழியாதது. எனவே தான் அந்தோணியார் இன்னைக்கு அவருக்கு காசோ பணமோ பதவியோ பட்டமோ இந்த உலகத்தின் ஆடம்பரமோ அது ஒரு நிறைவு அல்ல. அதைத்தான் உணர்ந்து கொண்ட அந்தோணியார் அவர் செய்த காரியம் என்ன? திருப்பாடல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, அந்தோணியார் கோவிலுக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்க மனசுல இந்த வசனத்தை இருத்தி கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் சங்கீதம் 5 இறைவசனம் 12. அதிகமான வசனத்தெல்லாம் சொன்னா உங்க மண்டையில நிற்கார். எனக்கு அந்தோணியார் பைபிள், அவருக்கு வாழ்க்கையே பைபிள் தான், அவருக்கு உயிர் பைபிள் தான். அவருடைய வாழ்வு முழுவதும் அவர் கையிலே சுமந்தது, அவர் வாசித்தது, அவர் தியானித்தது, அவர் ஏங்கியது இந்த விவிலியத்திற்காகத்தான், கடவுளுடைய வார்த்தைக்காகத்தான். பிரியமானவர்களே, திருப்பாடல் சங்கீதம் 5:12 இரக்கத்தை குறித்து, கடவுளுடைய இரக்கத்தை குறித்து, கடவுள் யாருக்கு இந்த இரக்கத்தை கொடுக்கிறார்? தமிழிலே பார்க்கிற போது இரக்கத்திற்கு இன்னும் சில வார்த்தைகள் உண்டு. தயவு, காருண்யம், கிருபை, இதைத்தான் நாம் இரக்கம் என்று சொல்லுகின்றோம். தயவு, காருண்யம், ஆங்கிலத்திலே கிரேஸ் ஆர் மர்சி, the mercies of the Lord. இரக்கம், கடவுளுடைய இரக்கம் யாருக்கு உண்டு? கடவுளுடைய தயவு யாருக்கு உண்டு? கடவுளுடைய கிருபை யாருக்கு உண்டு? பிரியமானவர்களே, இந்த கடவுளுடைய கிருபை யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு கடவுளுடைய கிருபையை, அவருடைய தயவை, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பதவி பட்டங்கள், உங்களுடைய வலிமை, உங்களுடைய தெம்பு, இதை வைத்து எல்லாம் நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. யார் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். இந்த விவிலியம் முழுவதும், இந்த வேதம் முழுவதும் நமக்கு வெளிப்படுத்துவது கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் அன்புள்ளவர், கடவுள் நீதியுள்ளவர். இதையெல்லாம் தாண்டி கடவுளுடைய இரக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நீடூடி வாழ்வார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் நீடூடி வாழணுமா? நீங்கள்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அங்கே உங்கள் வீட்டில் நல்ல பந்தல் போட்டு மேலதாளம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு ஓடும்? வாராயும் தோழி மணப்பந்தல் காண. அதெல்லாம் உங்கள் காலம். இப்போ இருக்கிறாங்க இந்த எலசுங்களாம் இருக்குது, இதுங்களுக்கெல்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. இன்னைக்கு இது தாலியத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அல்லது ஓடி போய் தாலியத்தான் கட்டிக்கலாமா? பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நம்ம பசங்கள்லாம் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடுறான்.
எனக்கு யாரு? பள்ளியாடம் படிக்கும் போதே செல்போன்ல பார்த்தீங்கன்னா மைடியர் பொண்டாட்டி அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் சினிமா பாட்டு பாட சொன்னா இப்படிதான், ஏண்டி என்ன விட்டு போனேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் மோகம், இந்த உலகத்தின் இச்சைகள் இதுதான் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்தின் தேடல் அதிகமாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்தோனியார் உலகத்தை தேடுவதை விட உலகத்தை படைத்த அந்த ஆண்டவரை தேடினார். எனவே தான் கடவுளுடைய இரக்கம் அந்தோனியார் மீது நிறைவாக இருந்தது. அந்தோனியார் எதையெல்லாம் கேட்டு ஜெபித்தாரோ, அந்தோனியார் யாருக்காக எல்லாம் ஜெபித்தாரோ அங்கே அதிசயங்கள் நடந்தது, அங்கே அற்புதங்கள் நடந்தது. ஏனென்றால் இப்பொழுது அந்தோனியார் இந்த திருப்பாடல் 5:12 ஆண்டவர் வாக்களித்த இரக்கத்திற்கு உரிய ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார். எனவே தான் அவர் கோடி அற்புதராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கையில எல்லாம் பைபிள் இருக்காது, நானே வசனத்தை வாசிக்கிற பிரியமானவர்களே. திருப்பாடல் 5:12 ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நேர்மையாளருக்கு ஆசி வழங்குகின்றார். ஆண்டவர் யாருக்கு ஆசி வழங்குகின்றார்? நேர்மையாளருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பதான் பசங்களாம் தோல் மேல கையை போட்டு, டே மச்சான் என்னடா இது வாழ்க்கை, எதுக்குடா மேல்நாரியப்பனூருக்கு வந்தோம்? திருவிழான்னா என்ன இருக்கணும்? ஒரு சண்டை இருக்கணும். திருவிழான்னா என்ன இருக்கணும்? சாராயம் இருக்கணும். திருவிழான்னா என்ன இருக்கணும்? சப்பரம் இருக்கணும். எந்த ஊர் திருவிழானாலும் 3 விஷயம் இருக்கணும். பூசையோ பாவ சங்கீதனமோ அதெல்லாம் இன்னொரு பக்கம். நான் இன்னைக்கு வரும்போதே பார்க்குறேன், இந்த இலசுங்கெல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு ரோட்ல யாரு வர்றதுன்னு தெரியல, எல்லாம் ட்ருன்னு போகுது. ஏன்னா எல்லாம் சரக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஃபேமஸ். தமிழ்நாடே தறிக்கட்டு போகுது, வீணா போகுது. எதனால? இந்த சாராயம். இந்த உலகத்துல இந்த சின்ன சிறுசுங்கெல்லாம் இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல பிரியமானவர்களே, நீதி நேர்மை, நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி பாருங்க, நீதி நேர்மை அது எங்க ஃபாதர் இருக்குது, அது எங்க இருக்குன்னு கேட்பான். பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அந்தோனியார் கோடி அற்புதர். எதனால்? இவர் ஒரு நீதிமான், இவர் ஒரு பரிசுத்தவான். இந்த உலகத்திலே இவர் ஒரு நீதிமானாக இருந்ததால் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் இவருடைய நாவின் வழியாக, இவருடைய கரத்தின் வழியாக இவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே கோடி கோடி அற்புதங்கள். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி பலத்த கரவொலி எழுப்பி நீதிமானுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகின்றார். இதுதான் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்னும் உற்சாகமா இன்னைக்கு இந்த மேல்நாரியப்பனூர் அந்தோனியார் கோவிலுக்கு ஏதோ மொட்டடிக்க அல்ல, ஏதோ வேண்டுதல் செய்ய அல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு நீதிமானாக, நீங்களும் நானும் ஒரு நேர்மையாளனாக இன்னைக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆசி பெற்றவர்களாய் வீடு செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லணும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதிமானுக்கு கடவுளுடைய ஆசீர் உண்டு. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிற போது அடுத்ததாக வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரக்கம், கருணை, இரக்கம், கிருபை, தயவு, இந்த இரக்கம் என்னும் கேடயத்தால், தயவு என்னும் கேடயத்தால், கருணை என்னும் கேடயத்தால் ஆண்டவர் நீதிமானை, நேர்மையாளரை மறைத்து அவர் பாதுகாக்கிறாராம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள், பல குடும்பத்தில் குடும்ப தகராறுகள், சொத்து பிரச்சனைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலைகள், இன்னைக்கு உள்ளத்திலே நிறைவு இல்லாத ஒரு நிலை, பிள்ளைகள் சரியான படிப்பு, சரியான வேலை வாய்ப்பு, இப்படி தூங்கி எழுந்த நேரம் முதல் இரவு நீங்கள் உறங்க செல்லும் வரை ஏராளமான பிரச்சனைகள். நீங்க தேடி போறீங்களோ இல்லையோ, உங்களை ஏராளமான பிரச்சனைகள் தேடி வருகிறது.
இதையெல்லாம் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால், கடவுள் அந்தோணியார் வழியாக காட்டுகின்ற ஒரே வழி, மகனே மகளே, நீ நீதிமானை போல் நீ வாழ்கிற போது நீ ஆசி பெறுவாய். நீ நேர்மையாளனாக இருக்கிற போது கடவுள் இரக்கம் என்னும் கேடயத்தால் உன்னை மறைத்து பாதுகாப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்படி எழுந்திருப்போமா? இன்னைக்கு நாமெல்லாம் நீதிமானா என்று பார்க்கிற போது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான். இன்னைக்கு ஆனால் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம் உங்களையும் என்னையும் ஒரு நீதிமானாக மாற்றும். Praise the Lord. ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களையும் உயர்த்துவோமா? 2 கரங்களையும் மேல உயர்த்துவோமா? எல்லா பிள்ளைகளும், மரத்தடியில் இருக்கிறவங்க, ஆலய வளாகத்தில் இருக்கிறவங்க, எங்கிருந்தாலும் அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்கள் கரம் உயர்த்துங்க பாப்போம். 2 கரங்களையும் உயர்த்தி, இது இரக்கத்தின் நேரம், ஆண்டவருடைய இரக்கத்தை காணுகின்ற நேரம். கரங்களை உயர்த்துவோமா? உங்க குடும்பத்துல பிரச்சனையா? வாழ்க்கையில பிரச்சனையா? மனதில் நிம்மதி இல்லையா? வாழ்க்கை போராட்டமா? நான் ஏன் வாழ்றேன், எதற்காக வாழ்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கிறீங்களா? 2 கரங்களையும் உயர்த்துங்க பாப்போம். 2 கரத்தையும் உயர்த்தி, ஏதோ நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள், ஏதோ உங்களுக்குள் தன் ஆவியை பொழிந்து ஏதோ உங்களுக்கு இரக்கத்தை பொழிகிற ஒரு மாபெரும் இரக்கத்தை நேரம். இது வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். பிரியமான மகனே மகளே, கரம் உயர்த்தி, நீ நீதிமானாக இல்லையா? நீ ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்திருக்கிறாயா? கரம் உயர்த்து, கரம் உயர்த்து. கரம் உயர்த்துவது ஒப்பு கொடுப்பதற்கு சமம், உன்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவதற்கு சமம். அந்தோணியார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணித்தா. எனக்கு கரம் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆவியால் அல்ல, ஆண்டவரே உங்க ஆவியை அனுப்புங்கப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த ஆண்டு முழுவதும் அந்தோணியாரை போல நாங்கள் புனித வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஏதோ கடவுளுடைய இரக்கத்திற்காக கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, வெட்கப்படாம இன்னைக்கு அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா எல்லாருமாய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, வெட்கப்படாம கரங்களை தட்டி, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலே உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய அருளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, இரக்கத்திற்காக இந்த அபிஷேக பாடலை பாடி ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து ஆவியானவரே, ஆமென், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த மேல்நாரப்புயர் வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் எங்களுக்குள்ளே உமது ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை தட்டி புனித அந்தோணியாரை போல ஆவிக்குரிய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், நீதிமான்களாக மாற வேண்டும், ஆண்டவருடைய இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி, உங்க ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமாக மாற வேண்டும், உங்கள் ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஜெபமாக மாற வேண்டும். ஆண்டவரே என்ன தொடுங்கப்பா, என் குடும்பத்தை தொடுங்கப்பா, என் கஷ்டத்தை தொடுங்கப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை தொடுங்க ஆண்டவரே, எனக்கு நிம்மதி வேண்டும் ஆண்டவரே, உங்க இரக்கம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடி பாடி ஜெபிப்போம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே,
வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆண்டவரே இந்த நாளிலே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. வெட்கப்படாம பாடுவோம், ஜெபிப்போம். சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்பா, எங்கள் கவலைகள், வேதனைகள், துன்ப போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் நீர் விடுதலை தருகின்ற தெய்வம். ஆண்டவரே, நீதிமானுக்கு ஆசீர் வழங்குவேன் என்று சொன்னீரே, கருணை என்னும் கேடயத்தால் மறைத்து காப்பேன் என்று சொன்னீரே. இந்த அந்தோணியார் ஆலயத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம், கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம், வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பாரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்கள் ஆசியாய் மாறட்டும், பிள்ளைகள் ஆசியாய் மாறணும். கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்பா, பிள்ளைகளுடைய கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமென். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. கரங்களை தட்டி ஒப்பு கொடுப்போம். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. வாஞ்சையோடு எல்லாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. பாடுவோம், ஜெபிப்போம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் வாயை திறந்து ஆவியானவரே உங்க பிரச்சனையை சொல்லி, உங்க கஷ்டத்தை சொல்லி, இன்னைக்கு வெட்கப்படாம ஜெபிங்க, வாயை திறங்க. ஆவியானவரே ஆமென். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆவியானவரே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லா தீக்கணைகளும், எல்லா சாத்தானின் அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீதிமானாக மாற்றும், உமது இரக்கத்தின் பிள்ளைகளாக மாற்றும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கண்களை மூடி உற்சாகமா உற்சாகமா வெட்கப்படாம ஜெபிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய இரக்கம் உங்களை தேடி வரணும், உங்களை தொடணும், உங்க குடும்பங்களை தொடணும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்பா, இந்த வேளையில் இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன், உம்மை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமது இரக்கம் இறங்கட்டும், உமது வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அப்படியே கரங்களை உயர்த்துவோமா, கரம் உயர்த்துவோமா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கரம் உயர்த்தி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அப்படியே கரம் அசைத்து கரங்களை அசைத்து ஆவியானவரே, கரங்களை அசைத்து கரம் அசைத்து கரங்களை அசைத்து ஒப்பு கொடுத்து ஆவியானவரே. நல்ல கரங்களை அசைத்து கரம் அசைத்து ஆவியானவரே. தீமைகள் தொல்லைகள் விலகி போகட்டும், எல்லா அந்தகாரங்களும் விலகி போகட்டும், நோய் நோக்காடு விலகி போகட்டும், துன்ப சூழ்நிலைகள் விலகி போகட்டும், வேதனை துன்பங்கள் விலகி போகட்டும். ஆவியானவரே
பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே கரமுயர்த்தி இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்தோணியார் கோடி கோடி அற்புதத்தை ஏதோ உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே இயேசுவின் நாமத்தை சொல்லி கரமுயர்த்தி வாயை திறந்து சேர்ந்து சொல்வோமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே. எல்லாரும் வாயை திறந்து அந்தோணியார் இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தில் கோடி கோடி அற்புதங்களை செய்தார். மகனே மகளே, இன்னைக்கு உனக்கு அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். வாயை திறந்து வெட்கப்படாம இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ நிம்மதி இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? உங்க வாழ்க்கையில் அமைதி இல்லையா? இன்னைக்கு வாயை திறந்து இந்த சத்தம் பத்தா எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே 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 இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பா, இந்த நாளில ஏதோ உமது நாமத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவரே, அந்தோணியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் அருளையும் ஆசிரையும் நீரே தரும்படியா இயேசுவே உமது ஈடு இணையில்லாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரமுயர்த்தி சொல்லவோம். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்குகின்றார். அந்தோணியாரை போல என்னை நீதிமானாக நேர்மையாளராக அவரே மாற்றுகிறார். இரக்கம் என்னும் கேடயத்தால் ஆண்டவர் என்னை மறைத்து காப்பார். இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு ஆசீர் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். மீண்டும் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குகின்றார். இரக்கம் என்னும் கேடயத்தால் ஆண்டவர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்தோணியார் ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு துன்பத்தை சந்திக்கிற போது, ஒரு வேதனையை சந்திக்கிற போது, இந்த ஆண்டிற்கான வசனம் திருப்பாடல் 5:12. திருப்பாடல் 5:12. ஆண்டவர் நீதிமானுக்கு ஆசீர் வழங்குகின்றார். இரக்கம் என்னும் கேடயத்தால் அவர் உங்களை பாதுகாப்பார். இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் செபியுங்கள். கோடி அற்புதர் அந்தோணியார் உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்கள் அடுத்த ஆண்டு இந்த திருவிழாவிற்கு வருகிற போது நீங்கள் பல பல சாட்சியங்களோடு, பல பல அதிசயங்களோடு இந்த அந்தோணியார் ஆலயத்திற்கு நீங்கள் சாட்சியாய் மீண்டும் வர வேண்டும். இதற்காக தொடர்ந்து நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அமர்ந்து நம்மையே அந்தோணியார் வழியாக ஆண்டவருடைய கரத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம்.